பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வருவாய்த்துறையின் கொள்கை குறிப்பை நான் படித்து பார்த்தேன். ஒரு மாறுதல் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்ம நாட்டு மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டீர்கள். நான் இந்த பக்கத்தை இந்த புத்தகம் போல நான் படித்து பார்த்தேன். போன தடவை நாங்கள் 400 சொச்சம் பக்கம் இதிலே கொள்கை விளக்க குறிப்பிலே நாங்கள் பதிவு செய்திருந்தோம். இதிலே 100 பக்கங்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறைந்ததற்கு காரணம் கொள்கை குறைந்து விட்டதா அல்லது கொள்கையிலே உங்களுக்கு குறைபாடு இருக்கா என்பதையெல்லாம் மாண்பு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்ல வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் மாறுதல் வேண்டும் என்று சொன்னீர்கள். அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் பக்கங்கள் குறைகிறது என்று சொன்னார்கள். லட்சியம் குறையவில்லை. லட்சியத்தை நிறைவேற்றுகிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, லட்சியங்கள் குறைந்ததா இல்லை என்பதை இந்த 3 மாத காலத்தில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லியதில் எதையும் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டவில்லை. ஓய்வூதியம் நாங்கள் 1200 கொடுத்திருக்கோம். நீங்கள் 3000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னீர்கள். இந்த வரவுசெல பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது சொல்லுவீர்கள் என்று பார்த்தேன். 20 ரூபாயில் ஆரம்பித்தது இந்த திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்னைக்கு 1200 வரை உயர்த்தியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் நீங்கள் 3000 ரூபாய் தருவோம், முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவருக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். வந்திருந்தால் கொடுத்திருப்போம். பேரவைத் தலைவர் அவர்களே, 100 நாட்கள் தான் இன்று நடைபெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் இதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற போது 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். இவர் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்றேன், 1500 அப்புறம் கொடுத்தீங்கிறது. ஆனால் 28 மாதம் அறிவித்தும் நீங்கள் 28 மாதம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 28 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக உயர்த்தி காட்டினீர்கள் தவிர வேறொன்றுமில்லை. நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது